குடுத்தனத்துல எல்லார் வீட்டு மாமிகளும் வெளியில வராங்க. அது என்னமோ நமக்கு அடுத்த வீட்டு குழந்தை காலதாமதமா வந்தா மட்டும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்த வீட்டு குழந்தைய அசை போடுறது அப்படின்னா அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ இதையும் 10 மாசம் ஒருத்தி நொந்துதானே பெத்திருப்பா, அவ மட்டும் என்ன தும்மியா பெத்திருப்பான்னு தோண மாட்டேங்குது. இதை பத்தி வன்முறையை நம்ம பேசுறதுக்கு எப்படி நமக்கு மனது ஒவ்வொரு நமக்கு தோண மாட்டேங்குது. அந்த குழந்தைய உள்ள தரன்னு இழுத்துட்டு போறதுக்கு முன்னால வெளியில வந்து ஒன்னும் இல்ல, மழையில தொப்பமா நனைஞ்சிட்டு வந்திருக்கா, இல்லாத காசை கொடுத்து படிக்க வைக்கிறோம், பரீட்சை நேரத்துல ஏதாவது உடம்பு வந்துருச்சுன்னா உங்க அண்ணன் தோலை உரிச்சிருவான் அப்படின்னு ஒன்ன சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய உட்கார வச்சு தலையில மொண்டு மொண்டு தண்ணியை ஊத்துறக்கூடிய மிக மத்தியத்தரத்து குடும்பத்தை சேர்ந்த தாயார் அடிக்கிறா. அது இன்னும் அடிச்சா தேவலைன்னு உட்காந்துட்டு இருக்கு. தலையை பிரிச்சு போட்டு ரொம்ப அழகா சொல்வாரு, அந்த ஏழை தாய் அந்த பெண்ணின் தலைவிதியே அழுத்து எழுவது போல சீவக்காத்தோட வச்சு தேப்பா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. தலையில பக்கெட் பக்கெட்டா தண்ணியை கொட்டிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, ஏதோ தான் தப்பு பண்ண மாதிரி கேட்பா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, வெளியில யார்கிட்டையும் இதை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இந்த விஷயத்துல அடுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நெருங்கினவங்க, தூரமானவங்கன்னு யாரும் கிடையாதுமா. நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க. நான் கூட எவ்வளவெல்லாம் யாரை பத்தி எல்லாம் பேசி இருக்கேன்னு அந்த அம்மா அழுவா. அழுது முடிச்சுட்டு சத்தியம் வாங்கிட்டு அடுத்தது ரொம்ப அழகா சொல்லுவா.